வாங்க இன்னைக்கு நம்ம ஐவிஎஃப் லேப் பார்க்கலாம். இப்போதான் நான் எக் கலெக்ஷன் முடிச்சோடனே நமக்கு இந்த டெஸ்ட் டியூப்ஸில் வந்து எக்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம தியேட்டருக்கு லேப்க்கு கனெக்ஷன். ஸோ இந்த டெஸ்ட் டியூப்ஸில் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த டெஸ்ட் டியூப்ஸ் வந்து நம்ம எம்ப்ரியாலஜிஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு டிஷ்ஷில் போட்டு எத்தனை எக்ஸ் நம்மளுக்கு கடிச்சிருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸு எவ்வளோ கடிச்சிருக்கோ அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் வந்து ஒரு டிஷ்ஷில் வந்து இந்த நம்ம இன்குபேட்டரில் வச்சுடுவாங்க. இந்த இன்குபேட்டர் வந்து கரெக்டான ஒரு pH, டெம்பரேச்சரு எல்லாமே மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ நம்ம எக்ஸ் வந்து சேஃபாக இங்கே ஒரு 2-3 hours இங்கே இருக்கும். நம்ம ஸ்பெர்ம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்பெர்ம் வந்து இந்த மெஷினில் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ பை த டைம் வி ஆர் டூயிங் எக் கலெக்ஷன், ஹஸ்பண்ட் வந்து சாம்பிள் கொடுப்பாரு. அந்த சாம்பிள் வந்து நம்ம இந்த மெஷினில் ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ்னா எல்லா டெட் ஸ்பெர்ம், அன்ஹெல்தி ஸ்பெர்ம் எல்லாம் எடுத்துட்டு பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸு நம்ம எடுத்துப்போம். ஸோ 2 hours we have the egg ready and then the sperm ready. ஸோ இது ரெண்டு வந்து நம்ம டிஷ்ஷில் வந்து நம்ம ICSI ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த ICSI மெஷின் ஃபார் அஸ். ஸோ ICSI ப்ரொசீஜர்னா we take an egg and insert a sperm inside it. We inseminate, we inject it inside. So அதுதான் ICSI procedure. So அது வந்து it is done with this machine. So ICSI பண்ணதுக்கப்புறம் நம்ம all the injected eggs will be back into the incubator again. இங்கே தான் நம்ம embryos freeze பண்ணி வச்சுருப்போம். These are called cryocans. So this is filled with liquid nitrogen at a temperature of -196 degrees centigrade. So all the embryos day 3 or day 5 are frozen here. ஸோ நம்ம பேஷண்ட் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த எம்ப்ரியோஸ் வெளியே எடுத்துகிட்டு டாப் பண்ணிவிட்டு 37 degrees centigrade டெம்பரேச்சர் எடுத்து வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.